ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கல்லறை திருநாள். கிறிஸ்தவர்கள் திரளானோர் முன்னோர்களின் கல்லறை அலங்கரித்து பிரார்த்தனை. நண்பனின் மனைவியிடம் ஆபாசமாக தொலைபேசியில் பேசிய தொழிலாளி வெட்டி கொலை. நண்பர்களுடன் சேர்ந்து கணவர் செய்த வெறி செயலால் பரபரப்பு. புதுச்சேரி அரசு கல்லூரியை சேர்ந்த பேராசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டம். பதவி உயர்வு வழங்காததை கண்டித்து கண்டனம். ஊசூடு ஏரியிலிருந்து 3 மதகுகள் வழியே தண்ணீர் திறப்பு. ஏரி நிரம்பியதால் பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கல்லறை திருநாளை முன்னிட்டு திரளான கிறிஸ்தவர்கள் அவர்களது முன்னோர்களின் கல்லறைக்கு சென்று பூக்களால் அலங்கரித்து மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனை செய்தனர். கிறிஸ்தவர்கள் தங்களின் முன்னோர்களை நினைத்து பிரார்த்தனை செய்யும் கல்லறை திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 2ஆம் தேதி அனுசரிக்கப்படும். அந்த வகையில் புதுச்சேரியில் கல்லறை திருநாளையொட்டி முன்னோர்களின் கல்லறையை அவரது குடும்பத்தார் பூக்களால் அலங்கரித்தும் மெழுகுவர்த்தி ஏற்றி சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனை நடைபெற்றது. புதுச்சேரியில் உப்பளம், நெல்லித்தோப்பு, ரெட்டியார்பாளையம், அரியாங்குப்பம், முத்தியால்பேட்டை, வில்லியனூர் உள்ளிட்ட இடங்களில் உள்ள கல்லறைகளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கூடி முன்னோர்களின் கல்லறைகளை மலர்களால் அலங்கரித்து மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கல்லறை தினத்தையொட்டி பெங்களூரு, ஊட்டி மற்றும் தமிழக பகுதியில் இருந்து பட்ரோஸ், ஜெர்பூரா, மினி ரோஸ், சாமந்தி, ரோஜா உள்ளிட்ட பல வகையான வண்ணப்பூக்கள் வரவழைக்கப்பட்டன. இவை கல்லறை அருகே விற்பனை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்கள் பாதை போரும். ஆகவே ஆண்டவரே, புதுச்சேரியில் நண்பனின் மனைவியிடம் செல்போனில் ஆபாசமாக பேசிய தொழிலாளி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உழவர்கரை பஜனை மடத்து வீதியை சேர்ந்தவர் சந்துரு. இவரும் புதுவை முருங்கம்பாக்கம் பகுதியை சேர்ந்த வெங்கடேசன் என்பவரும் மினி வேனில் கோழி லோடுகளை ஏற்றி இறக்கும் வேலை செய்து வருகின்றனர். மேலும் இருவரும் நண்பர்களாக பழகி வந்தனர். வெங்கடேசனின் மனைவி வம்பாக்கிர பாளையத்தைச் சேர்ந்தவர். அவரது செல்போன் நம்பரை சந்துரு எப்படியோ தெரிந்து கொண்டு அடிக்கடி அவரிடம் ஆபாசமாக பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இதனை அவர் தனது கணவர் வெங்கடேசனிடம் தெரிவித்துள்ளதாகவும் இதையடுத்து வெங்கடேசன் சந்துருவை அழைத்து கண்டித்ததாகவும் தெரிகிறது. இந்நிலையில் சனிக்கிழமை இரவு சந்துருவை மது அருந்த வெங்கடேசன் அழைத்ததாக கூறப்படுகிறது. கொலை திட்டத்தை அறியாத சந்துரு மது அருந்தும் ஆசையில் அவர் கூப்பிட்ட இடத்திற்கு சென்றுள்ளார். புதுவை உப்பளம் மைதானத்திற்கு பின்புறம் அமர்ந்து மது குடித்துள்ளனர். அப்போது வெங்கடேசனுடன் அவரது நண்பர்கள் 2 பேர் வந்திருந்தனர். சந்துரு குடிபோதையில் இருந்தபோது அவர்கள் சந்துருவை அடித்து உதைத்து அரிவாளால் தலையில் வெட்டினர். இதில் இரத்த வெள்ளத்தில் தரிந்த சந்துரு அங்கேயே துடிதுடித்து இறந்தார். பின்னர் அவர்கள் அங்கிருந்து சென்றுவிட்டனர். இரவு நேரம் என்பதால் அங்கு நடந்த கொலை சம்பவம் வெளியில் தெரியவில்லை. ஞாயிற்றுக்கிழமை காலை இரத்த வெள்ளத்தில் சந்துரு கொலை செய்யப்பட்டு கிடப்பதை பார்த்த அப்பகுதியை சேர்ந்தவர்கள் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சந்துருவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து வெங்கடேசன் உட்பட 3 பேரை தேடி வருகின்றனர்.
நண்பரின் மனைவியிடம் செல்போனில் ஆபாசமாக பேசியதால் தொழிலாளி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசு கல்லூரிகளில் 15 ஆண்டுகளாக பணிபுரியும் துணை பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்காததை கண்டித்து பேராசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசு கல்லூரிகளில் 15 ஆண்டுகளாக பணிபுரியும் துணை பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்காததை கண்டித்து கல்லூரி பேராசிரியர்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். மேலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தும் புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்களின் கோரிக்கை இதுவரை நிறைவேற்றவில்லை. இந்த நிலையில் இனியும் புதுச்சேரி அரசு காலம் தாழ்த்தாமல் கல்லூரி துணை பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே பேராசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்கள் ஒருங்கிணைப்பாளர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியத்திலிருந்து 200க்கும் மேற்பட்ட துணை பேராசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஊசுடு ஏரி நிரம்பியதால் 3 மதகு வழியே தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் சீறி பாய்ந்து ஓடும் தண்ணீரை அப்பகுதியை கடந்து செல்லும் பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர். புதுச்சேரியின் பறவைகள் சரணாலயமாக ஊசுடு ஏரி உள்ளது. வடகிழக்கு பருவமழையால் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்தது. வீடூர் அணை திறக்கப்பட்டு சங்கராபரணி ஆற்று வழியாக வந்த நீர் பிள்ளையார்குப்பம், கைக்கிளப்பட்டு, சுத்துக்கேணி படுகை அணைகளின் வழியே வாய்க்கால் மூலம் ஊசுடு ஏரிக்கு வந்தது. இதனால் ஊசுடு ஏரி முழு கொள்ளளவான 3.5 மீட்டரை எட்டியது. இதனால் ஊசுடு ஏரி கடல் போல் காட்சியளித்து வருகிறது. ஏரி நிரம்பியதைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட அதிகாரிகள் ஏரியின் கரைகளை பார்வையிட்டு பாதுகாப்பினை உறுதி செய்தனர். இதைத் தொடர்ந்து ஏரியை சுற்றியுள்ள கிராமங்களின் பாதுகாப்பை கருதி 10 கண்ணு சந்திப்பில் உள்ள 3 மதகுகள் வழியே தண்ணீர் திறக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் சாய்தே சரவணன்குமார் பூஜை செய்து மதகை திறந்து வைத்தார். மதகுகள் வழியே தண்ணீர் வெளியேறுவதை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் கூட்டமாக வந்து பார்த்து செல்கின்றனர். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் ஏழை மக்களுக்கு உதவுபவர்களை திமுக, காங்கிரஸ் கட்சியினர் இழிவுபடுத்தி வருவதாக புதுவை மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுவை மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில், நமது ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் மக்களுக்கு பணி செய்ய அமைப்புகளை தொடங்கலாம் என்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளை தொடங்கலாம் என்றும் அதன் மூலம் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்காக சேவைகள் செய்யலாம், எதிர்பார்க்கும் ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்யலாம் என கூறினார். அந்த வகையில் புதுவையில் கடந்த ஓராண்டு காலமாக ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்யும் எண்ணத்திலும் சிறு சிறு அரசியல் கட்சிகள் சார்பில், அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்ட அமைப்பின் சார்பிலும் ஒரு சில அரசியல் கட்சிகள் சார்ந்தும் சிலர் மக்களுக்கு பலவிதமான உதவிகளை செய்ய முன்வருவதாக குறிப்பிட்டார். தொகுதி வாரியாக உணவு வழங்குவது, ஏழை எளிய மக்கள் கணக்கெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்குவது, அந்த மக்களுக்கு எது இல்லையோ அதை வாங்கி கொடுப்பது போன்ற மனிதாபிமான அடிப்படையில் செய்யக்கூடிய ஒன்று என்றும் இவைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பது தேர்தல் நேரத்தில் தெரியும் என தெரிவித்துள்ளார். அப்படி மனிதாபிமானத்தில் உதவி செய்யக்கூடிய நபர்களை காங்கிரசும் திராவிட முன்னேற்றக் கழகமும் கேவலமான முறையில் சித்தரிப்பதும், அவர்களை பற்றி கேவலமாக பேசுவதும், உதவி பெறக்கூடிய மக்களை இழிவுபடுத்தியும் திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரசார் செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியிலிருந்து விழுப்புரத்திற்கு மது பாட்டில்களை கடத்தி சென்ற கும்பலை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து கார், மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் காவல் நிலைய ஆய்வாளர் அருள் செல்லம் தலைமையிலான காவல்துறையினர் லிங்காரெட்டிப்பாளையம் அருகே சனிக்கிழமை இரவு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அதிவேகமாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்த போது அதில் சுமார் 900க்கும் மேற்பட்ட பாட்டில்கள் மறைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். இதையடுத்து காரில் வந்த இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் புதுச்சேரி மேல்கொத்தமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் குமார் சிவசங்கர் என்பதும், புதுச்சேரியிலிருந்து மதுபானத்தை கடத்தி சென்று விழுப்புரத்தில் உள்ள விஜய் என்பவருக்கு விற்பனை செய்ய முயன்றதை தெரிய வந்தது. இதையடுத்து 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விழுப்புரத்தில் பதுங்கியிருந்த விஜயை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்த கடத்தலுக்கு பயன்படுத்திய கார், மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சியில் அனைத்தும் கொள்ளைமயமாக உள்ளதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவை முதலமைச்சர் விடுதலை நாள் உரையில் எந்த புதிய அறிவிப்பையும் முன்வைக்காமல் கடந்த 4 ஆண்டு பட்ஜெட் உரைகளின் புழுகு மூட்டைகளை அவிழ்த்துவிட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். கூட்டுறவு ஆலை, கூட்டுறவு நூற்பு ஆலை, பான்டெக்ஸ், பாசிக், அமுதசுரபி உட்பட பல்வேறு அரசு நிறுவனங்களை மூடியதை வளர்ச்சி என்கிறார் என கேள்வி எழுப்பியுள்ள அவர், சுதேசி, ஏஎஃப்டி, பாரதி பஞ்சாலைகளை திறந்தாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். உயிர் மூச்சே மாநில அந்தஸ்து தான் என்றாரே தவிர அதற்காக ஒரு முறையாவது டெல்லி சென்று வலியுறுத்தினாரா என கேள்வி எழுப்பியுள்ள அவர்,
காரைக்கால் துறைமுகம் தனியாருக்கு விற்பனையாகிவிட்டது. மின்துறையை தாரை வார்க்க முடிவாகிவிட்டது. ஜிப்மர் மத்திய பல்கலைக்கழகத்தில் 25% இடஒதுக்கீடு காலாவதியாகி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். எல்லா விதத்திலும் தோல்வி கண்ட என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி அரசு வளர்ச்சி பற்றி வாய்க்கிழிய பேசுவதை தவிர வேளாண் விளைநிலங்களை சுருக்கிவிட்டு அரசின் பயிர் மானிய தொகையை கட்சியினருக்கு வாரி இறைப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எல்லாம் கொள்ளைமயமாக உள்ளது என்றும் மருத்துவ திட்டங்கள், சமூக நல திட்டங்கள், மீனவர்கள் திட்டங்கள் போன்றவைகளும் புதியவை அல்ல. தெருவுக்கு தெரு ரெஸ்டோ பார்களை திறந்து குடியை பொதுப்படுத்தியதுதான் இவர்களின் வளர்ச்சியும் சாதனையும் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இங்கிலாந்து நாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி புதுச்சேரியை சேர்ந்த ஒருவரிடம் 3 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்களை சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த ஒருவர் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் தொடர்பான விளம்பரத்தை ஆன்லைனில் பார்த்துள்ளதாக தெரிகிறது. இதையடுத்து அதிலிருந்த மொபைல் எண்ணை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்டு பேசிய போது இங்கிலாந்தில் வேலைவாய்ப்பு இருப்பதாகவும் இந்த வேலைக்கு விசா மற்றும் விமான டிக்கெட் கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதை நம்பி மர்ம நபருக்கு 3,06,417 ரூபாய் அனுப்பியுள்ளார். ஆனால் அதன் பின் மர்ம நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல் லாஸ்பேட்டையை சேர்ந்த பெண் ஒருவர் ஆன்லைனில் அழகு சாதன பொருட்கள் ஆர்டர் செய்து 1,07,000 ரூபாயும், ஏம்பலத்தை சேர்ந்த ஒருவர் 53,733 ரூபாயும், கருவடிக்குப்பத்தை சேர்ந்த ஒருவர் 22,000 ரூபாயும், வெங்கடா நகரை சேர்ந்தவர் போலி லாட்டரி டிக்கெட் வாங்கி 5,000 ரூபாயும், ரெயின்போ நகரை சேர்ந்த பெண் ஃபேஸ்புக்கில் புடவை ஆர்டர் செய்து 7,340 ரூபாய் என மொத்தம் 6 பேர் மோசடி கும்பலிடம் 5,01,490 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,275 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,630 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கல்லறை திருநாள். கிறிஸ்தவர்கள் திரளானோர் முன்னோர்களின் கல்லறையை அலங்கரித்து பிரார்த்தனை. நண்பனின் மனைவியிடம் ஆபாசமாக தொலைபேசியில் பேசிய தொழிலாளி வெட்டி கொலை. நண்பர்களுடன் சேர்ந்து கணவர் செய்த வெறி செயலால் பரபரப்பு. புதுச்சேரி அரசு கல்லூரியை சேர்ந்த பேராசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டம். பதவி உயர்வு வழங்காததை கண்டித்து கண்டனம். ஊசூடு ஏரியிலிருந்து 3 மதகுகள் வழியே தண்ணீர் திறப்பு. ஏரி நிரம்பியதால் பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை. இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.